இன்றைக்கி நம்ம திரைப்பார்வையில் ஜான்டு மோடிடி டைரக்ஷனில் நம்ம நாக சைத்தன்யா, சாய் பல்லவி இவங்களாம் நடித்த சூப்பர் லவ் ஸ்டோரி கூட சொல்லலாம் நண்பா. தண்டேல் படம் எப்படி இருக்குது அப்படி தாங்க பார்க்க போகிறோம். இந்த தண்டேல் படத்தோட ஒரு 2 லைன் ஸ்டோரியாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, ஆந்திர மாநிலம் ஸ்ரீகாகுளம் மீனவ சமூகத்தை சேர்ந்தது தான் பார்த்தீங்கன்னா நாக சைத்தன்யா. அதே சமூகத்தை சேர்ந்தவங்க தான் சாய் பல்லவி. இவங்க ரெண்டும் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்தே லவ் பண்ணிட்டு வராங்க. சாய் பல்லவியும் பார்த்தீங்கன்னா இவருக்காக 9 மாதம் வெயிட் பண்ணிவிட்டு அடுத்த 3 மாதம் இவருக்கு ரொம்ப ஜாலியாக லவ் பண்ணிவிட்டு இப்படியே கதை போய்கிட்டு இருக்கு நண்பா. திருப்பி 3 மாதம் கழிச்சு நாக சைத்தன்யா கடலுக்கு போயிடுவார். இவர் கடலுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த சின்ன சின்ன மீனவர்களாக இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க கடலுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா அதில் ஒருத்தர் இறந்து போயிடுறாரு. கடல் அலை மூழ்கி ஒருத்தர் இறந்து போயிடுறாரு. இதெல்லாம் சாய் பல்லவி பார்த்துட்டு நம்மளுக்கு இந்த தான் வந்துருமோ அப்படின்னு கடலுக்கு போயிட்டு திருப்பி நாக சைத்தன்யா வரும்போது இனிமேல் கடலுக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி சத்தியம் வாங்கிறாங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னா நாக சைத்தன்யா சாய் பல்லவி தெரியாமல் கடலுக்கு போயிடுறாரு. போகிற இடத்துல பார்த்தீங்கன்னா கப்பல் திசை மாதிரி பாகிஸ்தான் எல்லைக்குள்ளே போயிடும். அங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா அங்கே அவர் அரெஸ்ட் பண்ணிட்டு பாகிஸ்தான் சிறையில் வச்சுருவாங்க. இவர் எப்படி வெளியே வந்தார், சாய் பல்லவி இவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க வெளியே கொண்டு வந்தாங்க அப்படி தான் நம்ம அந்த தண்டேல் படத்தோட மீதி கதை. இந்த படத்துக்கு ஒரு பெரிய பாசிட்டிவ் யாருன்னு பார்த்தீங்கன்னா மியூசிக் டைரக்டர் தேவி ஸ்ரீ பிரசாத் தான். மனுஷன் படத்தில் பிஜிஎம் ஸ்கோரு சாங்ஸ் அப்படின்னு எதையுமே மிச்சம் வைக்காமல் பிச்சு எடுத்துருக்காப்புல. இவரே தமிழ் சினிமாவில் சரியாக ரீசெண்ட் டைமில் சரியாக செட் ஆகலைன்னு தெரியல நண்பா. டேரக்டர்ஸ் கரெக்டாக இவர் யூஸ் பண்ணல என்னன்ற ரீசன் என்ன வரைக்கும் தெரியல. ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய பாசிட்டிவ்னா தேவி ஸ்ரீ பிரசாத் தான் நண்பா. நாக சைத்தன்யா ஆக்டிங் பற்றி சொல்லணும் அப்படின்னா உண்மையிலே ஒரு மீனவ சமூகத்தை சேர்ந்தவராக இருப்போர் அப்படின்ற நம்ம சந்தேகம் வர அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக நடிச்சிருக்காரு. அதாவது சமூகத்துக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா ஒரு தண்டேல் அப்படின்னா அந்த படத்தில் லீடர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு லீடராக இருந்து கடைசி வரைக்கும் உயிரை கொடுத்தாச்சு அந்த மக்களை காப்பாற்றணும் அப்படின்றதுல பார்த்தீங்கன்னா நாக சைத்தன்யா அந்த படத்தில் ரொம்ப அற்புதமாக நடிச்சிருக்காரு நண்பா. ஃபைட்டு சாங்ஸ் அப்படின்னு அவர் பங்குக்கு இந்த படத்தில் ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காரு. அடுத்து சாய் பல்லவி இவங்க நடிக்கிற படம் பார்த்தீங்கன்னா மற்ற நடிகைகள் மாதிரி பாட்டுக்கு போகிறது அந்த மாதிரி இல்லாமல் நான் ஒரு படத்தை நடிக்கிறேன் அப்படின்னா அதில் என்னோடய பங்கு ரொம்ப அதிகமாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி கதையை சூஸ் பண்ணுறாங்க. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அமரன் படத்தில் அவங்களோட நடிப்பு எவ்வளோ தூரம் மக்களுக்கு ரொம்ப ரீச் ஆச்சோ அதே மாதிரி இந்த படத்துலேயும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹீரோக்கு ஈக்குவலாக இந்த படத்துலையும் படம் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுறாங்க. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக லவ் சீனாக இருக்கும். செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அவர் பாகிஸ்தான் ஜெயிலில் இருப்பார். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃபில் 2 பேர் பிரிஞ்சு தான் இருப்பாங்க, வேறு ஒரு நாட்டில் இருப்பாங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த லவ் சீன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேரும் ஒன்றா இருக்க மாதிரியே படத்தை எடுத்திருப்பாங்க. டைரக்டர் ரொம்ப அற்புதமாக எடுத்திருக்காரு. மொத்தத்தில் இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் கலந்த முழுக்க ஒரு லவ் ஸ்டோரி படம் தான் நண்பா. நீங்கள் லவ்வர்ஸ் அந்த படத்துக்கு போனீங்க அப்படின்னா உங்கள் லவர் பார் நாக சைத்தன்யா பேர் எப்படி லவ் பண்ணுறாரு நீ இந்த இலக்கிய அப்படின்னு கேட்குற அளவுக்கு பார்த்தீங்கன்னா படம் ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. இந்த படம் பாகிஸ்தான் ஜெயிலில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியர்கள் 22 பேர் மாட்டிக்கிடுவாங்க. அதில் நாக சைத்தன்யா இருப்பார். நம்ம இந்தியில் அங்கே போய் பாகிஸ்தான் ஜெயிலில் மாட்டிக்கிட்டால் இப்படி தான் குடும்பப்படுத்துவாங்களோ அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சில சீன்ஸில் ரொம்ப எடுத்திருப்பாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே டச்சிங்காக இருந்துச்சுங்க இந்த படத்தில் ஸ்க்ரீன் பிளே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஹாஃப் விட செகண்ட் ஹாஃப்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க. அடுத்த சீன் என்ன அப்படின்னு நம்ம சீட்டு முனையில் உட்காந்து பார்க்குற அளவுக்கு ரொம்ப விறுவிறுப்பாக கொண்டு போயிருக்காங்க படத்தில். ஓவராலாக அந்த தண்டேல் படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா படத்தில் சின்ன சின்ன லாஜிக் மிஸ்டேக் இருந்தாலும் கூட அதை தூக்கி சாப்பிட்ற மாதிரி படத்தில் நிறைய நல்ல சீன்லாம் இருக்குது நண்பா. ஸோ ஃபேமிலியாக நீங்கள் 2.5 மணி நேரம் இந்த படத்தை நம்பிக்கையாக போய் பார்க்கலாம். நீங்கள் தண்டேல்னா லீடர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா படத்தில் டைரக்டர் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ஸோ எல்லோரும் இந்த படத்தை மிஸ் பண்ணாமல் தேட்டரில் போய் பாருங்கள். அடுத்த வாரம் இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ண நண்பா. நன்றி, வணக்கம்.